2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பறிகொடுத்த திருச்செங்கோடு தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு, மல்லசமுத்திரம், தேவனாங்குறிச்சி, காளிப்பட்டி, எலச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. ஜவுளி ரிக், அதாவது ஆழ்துளை கிணறு அமைக்கும் வாகனங்கள் தயாரிப்பு, லாரி பாடி கட்டும் தொழில் எல்லாம் இந்த தொகுதியுடைய பிரதான தொழிலா இருக்கு. கல்வி நிறுவனங்களும் கணிசமா திருச்செங்கோட்டுல இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி இந்த தொகுதியில 1,412 ஆண் வாக்காளர்கள், 1,06,475 பெண் வாக்காளர்கள், 41 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,06,928 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. 1952 இருந்து தேர்தலை சந்திச்சுட்டு வரக்கூடிய திருச்செங்கோடு தொகுதியில அதிகபட்சமா அதிமுக 7 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. திமுக 3 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 2 முறையும் ஜெயிச்சிருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக, திமுக சின்னத்துல கோமா தேகா தலா 1 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. இந்த தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ பொன் சரஸ்வதியை நிறுத்துச்சு. அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் திமுக சின்னத்துல போட்டியிட்டாரு. இருவருக்கும் இடையில தேர்தலில் கடுமையான போட்டி நிலவிய நிலையில 81,688 வாக்குகள் வாங்கிய ER ஈஸ்வரன் 2,862 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. 78,826 வாக்குகளை வாங்கிய அதிமுக பொன் சரஸ்வதி தோல்வியை தழுவினாங்க. 2001 இருந்து ஆதிக்கம் செலுத்திய தொகுதியை அதிமுக பறிகொடுத்துச்சு. இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க திருச்செங்கோடு தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். திருச்செங்கோடு தொகுதிக்கு தனி மாவட்டமாக ஆக்குனா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதே போல் நாங்கள் குடியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பு பட்டேல் நகருக்கு சுற்றிலும் காம்பவுண்ட் சோறு எழுப்பி CCTV கேமரா கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பஸ் ஸ்டாப் இல்லைங்க. வரகுராம்பட்டி வித்யோக ஸ்கூலுக்கு எங்களுக்கு பஸ் ஸ்டாப் இல்லாமல் பொதுமக்கள் ரொம்ப எல்லாருமே சிரமப்படுறாங்க. இந்த பஸ் ஸ்டாப் விரைவில் செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குங்க. இங்கே ஜவுளி உற்பத்தி நிறையா இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு தொழில் பூங்கா மாதிரி அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இதுகெல்லாம் எங்களுக்கு நிறையா கிடைக்கணும். எங்கள் மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப தூரமாக போய் கஷ்டப்படுறாங்க. பக்கமாக எங்களுக்கு ஏதாவது தொழிற்சாலையோ பெண்கள் வேலை ஆக்குற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லாமல் எங்களுக்கு இருக்கும். அந்த அர்த்தநாரீஸ்வரா காலேஜ் அட்டனாமஸ் தன்னாட்சியோட தான் கடந்த அரசு அதை கொண்டு வந்திருக்காங்க. அது முழுக்க அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்றது முக்கியமான டிமாண்ட். ஏன்னா திருச்செங்கோடு பகுதிகளில் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி, தொழில் நிறுவனங்களுடைய எண்ணிக்கையும் கணிசமான அளவில் அதிகமாக இருக்குது. அவங்களோட வீட்டு பிள்ளைங்கள்லாம் இங்கேயே படிக்கணும்னா அந்த கல்வி கட்டணன்றது கொஞ்சம் குறைவாக இருக்கணுன்றது இன்னொரு முக்கியமான விஷயம். மக்கள் போக்குவரத்து ரொம்ப அதிகம். இதில் ஒரு குறைந்த அளவே தான் ஒரு நேரடி போக்குவரத்து மையம். அதாவது இங்கேருந்து பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான பேருந்துகள் தான் இருக்குது. இங்கேருந்து வெளியூர்களுக்கு எல்லாமே டைரக்ட் பஸ் அப்படிங்கிறது மிக மிக குறைவு. இங்கேருந்து ஈரோடு போய் தான் நம்ம பஸ் ஏறணும். வெளியூர்களுக்கு ரொம்ப தூர பயணங்களுக்கு இன்னும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலம் போய் தான் ஏறணும். ஸோ அந்த சூழ்நிலை மாதிரி இங்கேருந்தே ஒரு கூடுதலான பேருந்துகளை நேரடியாக இயக்குனாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.